நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பாராட்டுகிறேன். நான் உன்னை பாராட்டுகிறேன். நான் உன்னை பாராட்டுறேன்ப்பா, நீ இந்த விஷயத்த பண்ணதுக்கு எனக்கு உண்மையிலே உன்னை பாராட்டணும்னு தோணுச்சு, நான் உண்மையிலே உன்னை பாராட்டுறேன் அப்படி சொல்லல. அதுக்கு ஐ ரியலி, உண்மையிலே உன்னை பாராட்டுறேன் அப்படி சொல்லல. அதுக்கு ரியலி. பாராட்டுகிறேன் அப்படின்றதுக்கு அப்ரிஷியேட். அப்ரிஷியேட். ஐ ரியலி அப்ரிஷியேட். உன்னை அப்படின்றதுக்கு யூ. I really appreciate you. I really appreciate you. இத மெல்லுவது கடினம். இப்ப ஏதோ கஷ்டமானது ஏதோ மெல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இத மெல்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் IT' போட்டோம்னா இட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இங்கிலீஷ்ல. இட் இஸ்ன்றதான் இட் இஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இட் இஸ தான் நம்ம ஷார்ட்டா என்ன போடுவோம், இட்ஸ் ரைட் பண்றோம். ஓகேங்களா, இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. நம்ம ஷார்ட்டா ஒருத்தரை கூப்பிடுவோம் செய்வோம், அது மாதிரி ஷார்ட்டா ரைட் பண்றதுக்கு இட் இஸ்ன்றத நம்ம ஷார்ட்டா இட்ஸ்னும் ரைட் பண்ணலாம். அதாவது எப்படி ரைட் பண்ணா, IT போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கணும். இந்த ஐ வரக்கூடாது, நடுவுல ஸ்பேஸும் வரக்கூடாது. ஓகேங்களா, இட்ஸ் கடினமா இருக்கு அப்படின்றதுக்கு ஹார்ட். ஹார்ட். மெல்லுறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்றதுக்கு டு chew. மெல்றதுக்குன்னா chew பண்றதுக்கு. ஓகேங்களா, இட்ஸ் ஹார்ட் டு chew. இட்ஸ் ஹார்ட் டு chew. இல்லைன்னா இட் இஸ் ஹார்ட் டு chewன்னு சொல்லலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். இட்ஸ்ன்றது ஷார்ட்டா நம்ம சொல்லியிருக்கோம். இட் இஸ்னாலும் நீங்க சொல்லலாம், இட்ஸ்னாலும் சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா, இட்ஸ் ஹார்ட் டு chew இல்லைன்னா இட் இஸ் ஹார்ட் டு chew. இதை மெல்லுவது கடினம்.